இது இந்த நாளிலே இந்த புது வருடத்துக்கான வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆராதனை சங்கீதம் 20:5. சங்கீதம் 20:5. சங்கீதம் 20:5 நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீர் இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்றபடியாய் வருகிற நாட்களிலே வரப்போகிற எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களிலிருந்து நாங்கள் ஜெயம் எடுக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். சொல்லுவோமா? எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. வரப்போகிற நாட்கள் இன்னும் அதிகமாய் ஒரு கொடிய நாட்களாக தான் இருக்கும். ஆமென். ஒரு பயமுறுத்துவதற்காக நான் சொல்லலை. ஆனால் காரியம் என்ன? நாம் சத்துருக்கு எதிராக கொடியேற்றும்படிக்காய், இயேசுவின் நாமத்தினாலே கொடியேற்றும்படிக்காய் தேவன் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்கிற போது தானே எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். சத்துரு நம்மை விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். மத்தேயு 24 நம்ம பார்க்குறோம், பூமி அதிர்ச்சி, வெள்ளங்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி எல்லா காரியங்களும் இந்த கடைசி நாட்களில் வரும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, இப்போ அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட கொடிதான நாட்களில் நம்ம வருகிற போது தேவன் சில நேரங்களில் சில ஆலோசனை சொல்கிற போது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். லூக்கா 7:30 பாருங்கள். லூக்கா 7:30 என்ன சொல்லுது? லூக்கா 7:30 பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். யாவர்? யோவான் சானகன் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிற போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இவங்கெல்லாம் யார்? பரிசேய நியாயசாஸ்திரி எல்லாம் அன்றைக்கு இருந்த வேதத்தை எல்லாம் கரைச்சி குடித்தவங்க. ஹல்லேலூயா. கரைச்சி குடிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள காரியம் என்ன? எனக்கு மோசே இந்த காரியத்தை சொல்லலையே என்றபடியாக 10 கட்டளையை கொடுத்தார். ஆனால் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவர் சொல்லலையேம்பாங்க. இன்னொரு குரூப்பு, ஏன்னா பரிசேய சதுசேயர்னா 2 குரூப்பு. இன்னொரு குரூப்பு என்ன சொல்லும்? அபிரகாம் விருத்த சேசனம் பண்ணுறதை பற்றி தான் சொன்னார். அவர் தான் எங்களுக்கு தந்தை, அவர் தான் எங்களுக்கு அப்பா மாதிரி. அவர் ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்து பேசலையேம்பாங்க. அப்போ இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரியும் வேதத்தை நல்லா அறிஞ்சிருந்தோம். இன்றைக்கி இந்த யோவான் சானகன் சொல்கிற காரியத்துக்கு அவங்க கீழ்ப்படியறதா இல்லை. அப்போ அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இது யோவானுடைய ஆலோசனை அல்ல, இது தேவனுடைய ஆலோசனை. வரப்போகிற நாட்களில் நீங்கள் தப்பிக்க முடியும்னா இந்த காரியத்தை செய்யணுங்கிறது தேவனுடைய ஆலோசனை. இப்போ எதுக்கு இந்த வசனத்தை பார்க்குறோம்? இதே போல தான் வரப்போகிற நாட்களில் மிக கொடுமையான நாட்கள் வர இருக்கிறபடினால தேவனுடைய ஆலோசனை நமக்கு என்னன்னா, எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோங்கிறது தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்தினாலே கொடியை உயர்த்துகிற போது எதிர்த்து வருகிற சத்துருவெல்லாம் தானே ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 59:19 பாருங்கள். ஏசாயா 59:19. ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள்.
வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வருவானா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் கொடியேற்றணும். ஆமென். அந்த ஆவியானவரோட நீங்கள் உயர்த்துகிற போது எப்படிப்பட்ட சத்துருவால் உமக்கு எதிராக வர்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் தானே. வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற போது அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. அந்த வெள்ளம் வர்றதுங்கிற காரியம் பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஆமென். பிரச்சனை வெள்ளம் போல தான் வரும். ஹல்லேலூயா. இதில் நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறபடியான காரியங்கள் தான் இருக்கும். ஆனாலும் தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? நான் தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடுகிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஆவியானவரை கொண்டு நான் கொடியை உயர்த்துகிற போது, தேவனுடைய நாமத்தினாலே கொடியை உயர்த்துகிற போது அந்த சத்துரு நம்மளை விட்டு விலகி ஓடுகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 18:18. ஆதியாகமம் 18:18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமென். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமென். இன்றைக்கு தேவன் அவர் செய்ய போகிறத நமக்கு மறைக்காமல் இருக்கும்படிக்காக தான் இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல நமக்கும் தானே அவர் மறைக்கிறவராக இல்லை. ஹல்லேலூயா. நமக்கும் அவர் நண்பரை போல இருக்கிறபடினால வரப்போகிற தீங்கிலிருந்து ஒன்றை காப்பாற்றிக்கணும்னா நான் இப்போ சொல்லுகிற ஆலோசனையை நீர் செய்ய வேண்டும் என்றபடியாய் சொல்லுகிறார். அங்கே ஆதியாகமம் 19:17 பாருங்க. ஆதியாகமம் 19:17. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மழைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். யாரு? லோத்தையும் லோத்து குடும்பத்தையும் நம்ம முன்பு பார்த்தது போல நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொன்ன தேவன் அதே போல லோத்துக்கும் மறைக்கல. லோத்துக்கிட்ட என்ன சொல்றாரு? இந்த சோதோம் கொமரோவை அக்னியினால நான் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளும்படிக்கா நீ சமபூமியில் எங்கே நிற்காத, அந்த மலைக்கு ஓடி போங்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு லோத்துக்கு சொன்ன ஆலோசனை, ஆமென், ஆபிரகாமோடு பேசினவர் இன்னைக்கு நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை இதுதான். எப்படிப்பட்டதான பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் நீ எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடு ஏற்றுவோம் என்றபடியாய் நீ எதிர்த்து நிற்கிற போது, ஆமென், ஆவியானவரோடு கூட நீ எதிர்த்து நிற்கிற போது, கொடியை உயர்த்துகிற போது அந்த பிரச்சனையெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும் என்றபடியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நெருக்கங்கள் வரலாம், வெள்ளங்களைப் போல வரலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஆலோசனையை இந்த நாளில் நான் ஏறெடுக்கிறவனாக, நான் கைப்பற்றுகிறவனாக, வழி நடத்துகிறவனாக நான் இருக்கிற போது மட்டும்தான் வரப்போகிற நாட்களில் நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடி ஏற்றுவோன்னா இந்த நாமம் எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 2:8-11 படிப்போம். பிலிப்பியர் 2:8-11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 12ஆம் வசனம் வரை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். போதும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம், ஆமென், வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, பாதாளத்தில் உள்ளது எல்லாமே இந்த நாமத்துக்கு மண்டியிடணும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் கொடியை உயர்த்துகிற போது தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார், நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த இப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் முன்பே வைத்திருக்கிறார். வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற காரியத்திற்காய் நம்மளை தப்புவிக்கும்படிக்காய் தேவன் கொடுக்குற ஆலோசனை இதுதான். நல்லது. இப்போ இந்த கொடிங்கிற காரியத்தை, கொடியை உயர்த்துவோங்கிற காரியத்தில் இந்த கொடியை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமென். அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, கொடிங்கிறது இட் இஸ் எ சிம்பிள். ஹல்லேலூயா. ஒரு அடையாளம். ஆமென். இது ஒரு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்படின்னா இன்னைக்கு என்னை பார்க்குறவங்க எனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. கொடியை உயர்த்தணும்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொடியை நான் எப்படி உயர்த்தணுங்கிறத குறித்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொடிங்கிறது ஒரு அடையாளம்னு சொல்கிறேன். அந்த அடையாளம் என்ன? என்னை பார்க்குறப்ப ஒரு வித்தியாசம் தெரியணும். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் என்கிட்ட இருக்கணும். என்னை பார்க்குறவங்க ஒரு வித்தியாசமாக அவங்க இருக்கிறாங்களே என்றபடியாக அவங்களுக்குள்ள தோணுகிற ஒரு காரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் கொடியை உயர்த்துவது. ஹல்லேலூயா. எப்படி கொடியை உயர்த்துவதுங்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். ஆமென். அந்த கொடியை எப்படி உயர்த்துவது? இவனுக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு பார்க்குறவன் சொல்லணும். ஆமென். இவர் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறாரு என்றபடியா அவங்க பார்க்குறவங்களாக இருக்கணும். உன்னத பாட்டு 2:4 படிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஹல்லேலூயா. அந்த நேச கொடி என் மேலே பறக்கணும். ஹல்லேலூயா. என் மேலே படரணும். இதை மற்றவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னை பார்க்குற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நேச கொடி என் மேலே இருந்தால் மற்றவங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பார்ப்போம். பல நாடுகளில் போய் சில ஸ்போர்ட்ஸில் அவங்க ஜெயிக்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளுடைய தேசத்தோட கொடியை எடுத்து மேலே போத்திக்கிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேசத்தை உயர்த்தும்படிக்காய் அவங்க ஜெயித்தவங்க தான். ஆனாலும் நம் தேசத்தை உயர்த்தும்படிக்கா நம் தேசத்தின் கொடியை மேலே போத்திக்கிட்டு வருவாங்க. ஆமென். இன்னைக்கு அந்த நேச கொடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நேச கொடி என் மேலே போத்திக்கிட்டு இருக்கிறேனா? ஆமென். நான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குதா? ஹல்லேலூயா. அதை மற்றவங்க பார்க்கும்படியாக இருக்குதா? இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. இன்னும் மிலிட்ரியிலையோ பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு தேசத்துக்காக ஒருத்தர் மறிச்சாங்கன்னு வைங்க, அவங்க இறந்து போனாலும் தானே அந்த சபை பெட்டியின் மேலே தேசத்தோட கொடியை போற்றி வைப்பாங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய இவங்கெல்லாம் இறந்து போகிற போது, ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டரோ இவங்கெல்லாம் இறக்குற போது அந்த தேசத்தின் கொடி அது மேலே போர்த்தி வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நான் அப்படிப்பட்டதாக நான் இந்த தேசத்துக்கு உரியவனும் அல்ல. ஹல்லேலூயா. பரமதேசமாகிய கானானாகிய பரலோகம்தான் என் தேசம். ஆமென். அந்த தேசத்தின் கொடி என் மேலே பறக்குதா? ஹல்லேலூயா. அதை மற்றவர்கள் பார்க்கும்படிக்காக பறக்கிற காரியம் இருக்குதா? ஒருவேளை இந்த காரியத்தை செய்வது மிக மிக கடினமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி கடினமாக இருக்கலாம்? இந்த நாளில் நீங்கள் ஒரு மிலிட்ரி அதிகாரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யார்? சாம்வேல் கமலேசன். கேள்விப்பட்டீங்களா? சாம்வேல் கமலேசன்கிறவர் ஒரு மிலிட்ரியில், நம்ம இந்தியன் மிலிட்ரியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர். அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியமான ஒரு நாளில் அந்த ஒரு அந்நிய தெய்வத்துக்கான பூசைக்கெல்லாம் அவங்க அதை செய்யும்படியாக அவரை நிர்பந்திச்சாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இதை செய்ய மாட்டேன், நீங்கள் செய்யுங்க, நான் வேணா பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா மிலிட்ரியில்? நீ மிலிட்ரியோட ரூல்ஸை நீ கேட்காதபடியினால உன்னை சஸ்பெண்டு கூட இல்லை, டிஸ்மிஸ் பண்ணுறோம். ஆமென். இது கோர்ட்டுக்கு போச்சு, 2 கோர்ட்டுக்கு போச்சு, கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு எல்லாத்துலேயுமே. அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நீங்கள் மிலிட்ரியோட ரூல்ஸுக்கு கீழ்ப்படியில்லை, அதனால் உங்களுக்கு என்னன்னா
உங்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லை. இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கான என்ன அந்த பிஎஃப்ஓ மற்ற சர்வீஸ்க்கான காரியங்களோ ரிட்டைர்மெண்ட்டுக்கான காரியமோ எந்த பணமும் 10 பைசா கொடுக்க மாட்டோம். ஏமா உங்களை உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறோம். இப்போ நடந்தது, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், பரவாயில்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. நான் ஆனால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் சர்வீஸ் பண்ணி பெரிய போஸ்ட்டுக்கு ஆஃபீஸர் ரேங்க்குக்கு வந்தவன் இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சபடினால, இந்த காரியத்தை அவரை நிர்பந்தித்தபடினால மிலிட்ரியும் டிஸ்மிஸ் பண்ணிச்சு, கோர்ட்டும் அது நியாயம்னு சொல்லிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எல்லாத்தையுமே இழந்தவராக இருக்கலாம், இவ்வளோ நாள் சர்வீஸு எல்லாமே இழந்தவராக இருக்கலாம். ஆனால் அவர் மேலே கர்த்தருடைய நேசக்கொடி பறக்குது. ஹல்லேலூயா. இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் எல்லாம் அதை பார்த்தது. ஆமென். அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேசக்கொடி அவர் மேலே பறக்கிறத ஒவ்வொருவரும் பார்க்குறாங்க. ஆமென். இதுதான் நேசக்கொடியை உயர்த்துகிற காரியம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொடியை உயர்த்துகிற காரியம். நான் எப்படி உயர்த்துவேன் அப்படிங்கிற காரியத்துக்கு வேதம் என்ன சொல்லுது? அப்படியா, இட் இஸ் எ சிம்பிள். நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காண்பிக்கிற ஒரு அடையாளம். ஆமென். அந்த அடையாளத்தின்படி தான் நான் என்னுடைய நேசக்கொடியை உயர்த்த முடியும். ஆமென். இன்னைக்கு அப்படி உயர்த்துகிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்தது, இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி. கொடியை உயர்த்துவது அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான அறிகுறி, ஒரு வெற்றிக்கான அறிகுறி. யாத்திராகமம் 17:15 படிப்போம். யாத்திராகமம் 17:15. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. ஆமென். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுறார், அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். அதுக்கு பேர் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா ஜெயக்கொடி. ஆமென். எதனால்? அது 13-14 வசனங்களையும் படிப்போம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த யெகோவா நிசி என்றபடியா எப்போ அமலேக்கியர் எல்லாம் தானே அவர்கள் சங்காரமாக்குகிற போது வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்காய் நான் நாசம் பண்ணுவேன். ஆமென். இப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் அவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் தானே இவர்களுக்கு எதிராக ஒருவரும் இல்லாதபடியாக அழித்து போடுகிறார். அந்த இடத்துல தான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுறார். அதுக்கு பேர் யெகோவா நிசி, ஜெயக்கொடி என்றபடியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியின் அறிகுறியாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வெற்றியின் அறிகுறியாக இருக்கிற காரியத்தில் நான் எந்த விதத்தில் தேவனை உயர்த்துகிறவனாக இருக்கிறேன்? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வெற்றியான காரியத்தை, ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை எனக்கு கொண்டு வருகிற போது நான் எல்லாருக்கும் முன்பாக, ஆமென், அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த பலிபீடத்தை கட்டி அவன் பேரிடுகிற காரியத்தில் ஜெயக்கொடி என்றபடியாய் அந்த காரியம் இருக்கிறபடினால நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்மளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க முன்பாக நம்மளை உயர்த்தி இருக்கிறபடினால அந்த ஜெயக்கொடியை நான் உயர்த்துகிறவனாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை நம்ம தேசத்தில் இப்போ நடந்த ஒரு காரியம் என்ன, அந்த கிரிக்கெட் பிளேயர் ஜெமிமா ரோஜிஸா ஜெமிமா அவங்க என்ன பண்ணாங்க, வயசு குறவு, சின்ன பொண்ணு, ஆனால் கிரிக்கெட்டில் அது விளையாடுகிற போது 100 ரன் எடுத்துருச்சு. 100 ரன்னுன்னா அத்தனை தடவை ஓடிட்டு வரணும், அதுவும் இல்லாமல் இருந்து அடிக்கணும். இவ்வளோ நேரங்கள் இருந்ததுலேயே அதுக்கு என்னாச்சு, சோர்ந்து போயிடுச்சு, பலனே இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் அது என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கிறாருன்னு அந்த வசனத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே விளையாடுது. ஹல்லேலூயா. அறிக்கையிட்டுக்கிட்டே விளையாடு. இன்னும் ஒரு 30 ரன் எடுத்தாக்க ஜெயித்தோம். ஆமென். 100 எடுத்தாச்சு. அடுத்ததில் சோர்ந்து போனால் ஒருவேளை அவுட்டும் ஆகலாம். அந்த 30 ரன்னுக்கு நம்ம ரொம்ப சோர்வாயிட்டோன்னு வைங்க, 4-8 கூட எடுத்து வைக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில்
அதிகப்படியாக இன்னும் கொஞ்சம் ரன்னை எடுத்தால் தான் இந்தியா ஜெயிக்கும். ஆமென். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அது வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது. அதை கேமராவை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறான். முடிஞ்ச பிறகு வந்து, நீங்கள் என்ன ஏதோ வாயில் சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது, என்ன சொன்னீங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சும்மா நில்லு, யுத்தம் என்னுடையதுன்னு எனக்கு சொன்னார். அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேங்குது. ஹல்லேலூயா. அந்த 30 ரன்னை எடுத்து முடித்து தேசத்துக்கு வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா. இது தேசம் எங்கும் பூமி எங்கும் தானே, உலகம் எங்கும் இந்த காரியத்தை பேசுகிறவங்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த பொண்ணு இப்போ நம்முடைய தேசத்தின் கொடியை உயர்த்துகிறதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய கொடியை உயர்த்துவதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த முடியாத நிலைமையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தள்ளாடி கீழே உழப்போகிற நிலைமையாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை, ஏன்னா சத்துருவுக்கு தெரியும் ஒரு சில காரியங்களில், ஒரு சில நெருக்கத்தில், பிரச்சனைகளில் லாஸ்ட் மினிட் வரையிலும் அது விடாது. நம்மளை வந்து என்ன பண்ணோம், முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்படா இவன் கீழே விழுவான்னு தான் பார்க்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கீழே விழுந்தாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அப்போ தான் சத்துரு ஓடுவான். கொடியை எப்படி உயர்த்துதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை முடியாத நேரத்திலும், எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு பலனே இல்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்துறதை மட்டும் நிறுத்தாத, மூச்சு இருக்கிற வரையிலும் நிறுத்தாத. ஹல்லேலூயா. உன் வாயில் சொல்கிறதுக்கு பலன் இல்லைன்னாலும் உன் இருதயத்திலேயாவது சொல்லிக்கிட்டே இரு, சத்துரு ஓடி போவான். ஆமென். அவன் இந்த நாளில் இந்த ஆண்டவன் கொடியை உயர்த்துகிற காரியத்தில் இது ஒரு சிம்பிளாக விக்ட்ரியாக இருக்கிறது, ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அடுத்தது சிம்பிள் ஆஃப் செப்பரேஷன். அப்படின்னா என்ன? இந்த கொடியை உயர்த்துகிற காரியத்தில் நம்மளை எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு தனித்துவம். ஆமென். எங்கே நீங்கள் பார்க்கலாம், அங்கே சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸுன்னு பிரிப்பாங்கல்ல, ரெட் ஹவுஸு, ப்ளூ ஹவுஸு, இந்த ஹவுஸுன்னு எல்லாம் பிரிப்பாங்க. அல்லது சில ஏரியாவில் சில மெட்ரி இதுலேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக பிரிப்பாங்க. அந்த குரூப்பாக பிரிக்கிற போது ஒவ்வொரு குரூப்புக்கும் தனி கொடி கொடுப்பாங்க. ஆமென். ஒவ்வொரு குரூப்புக்கும் தனி கொடி கொடுப்பாங்க. அப்போ அந்த குரூப்பு எந்த விளையாட்டுலேயோ எந்த ஒரு காரியத்துலேயோ இந்த குரூப்பு ப்ளூ வந்து இந்த ஜெயிச்சது, ரெட்டு குரூப்பு இந்த காரியத்தில் ஜெயிச்சது என்றபடியாய் ஒரு தனியாக பிரித்து காண்பிக்கிற காரியம். ஆமென். அப்போ இன்னைக்கு கொடியை உயர்த்துகிற காரியத்தில் நான் என்ன பண்ணணும், நான் எந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குரூப்பை சேர்ந்தவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இதை எப்படி நான் பிரித்து காமிக்கிறது? ரோமர் 12:2 பார்ப்போம். ரோமர் 12:2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஹல்லேலூயா, செப்பரேஷன்கிறத குறித்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஆமென். தனித்துவங்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். என்னுடைய கொடி தனித்துவமாக இருக்கணும், தனியாக தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனதில் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது நல்லா பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் செய்யறது எனக்கு சரியாக படுது, இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஆனால் நினைக்கிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் என்ன சொல்லுது, நீ வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான. ஆமென். இப்போ தேவனுக்கு எனக்கு பிரியமாக இருக்குது, எனக்கு சரியாக தெரியுது. ஆனால் இது தேவனுக்கு சரியாக தெரியுதா அல்லது தேவனுக்கு ஒரு நன்மையாக தெரியுதா அப்படிங்கிறத நான் பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும். ஆமென்.
உலக பிரகாரமாக நம்ம பார்க்குற போது நல்லது தான். ஆமென். எல்லாரும் செய்கிறாங்க, அது நம்மளும் செய்யலாம், இது நல்லதாக தான் தெரியுது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமா இது அப்படிங்கிறத நான் பகுத்தறியணும். இங்கே வசனம் என்ன சொல்லுது? இப்படி பகுத்தறிய நீ மறுரூபமாவங்குது. ஹல்லேலூயா. உனக்குள்ள சில மாற்றங்கள் வருங்குது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிறபடியா நான் என்னை பிரித்து காண்பிக்கணுங்கிற காரியத்தில் மற்றவங்கள போல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவங்க உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை செய்கிற போது இது நல்லது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதை, ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்லது போல தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அது தேவனுடைய பிரியம் இல்லையே. தேவனுடைய பிரியம் என்னான்னு பகுத்தறிய எனக்கு தெரியணுமே. ஹல்லேலூயா. அதை தான் ஏன் இதை பார்க்குறோம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். சத்துருக்கு எதிராக நீ கொடியை உயர்த்தணும்னா நீ பகுத்தறியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீ லாஸ் ஆகுவ. ஹல்லேலூயா. புரியுதா? அந்த கொடியை நீ உயர்த்தணும்னா நீ தேவனுடைய பிரியம் என்னங்கிறது உனக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே சரியாக தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் நீ அந்த கொடியை உயர்த்துகிற காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு தான் அந்த கொடியை உயர்த்துகிறவனாக இருக்கணும். மற்றவங்களை போல இருக்கக்கூடாது. ஒரு தனித்துவம் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. ஆமென். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சத்துரு உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்படி இல்லாத இருக்குமானா நான் எல்லாம் நினச்சேனே, எல்லாம் சரியாக இருந்தது, ஆண்டவர் சொன்ன மாதிரி இருந்தது, இருக்கலாம். அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. ஆமென். அது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல, அது ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரியமாக இருக்கலாம். நமக்கு தேவை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் அதில் இருக்கா? ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவை. இப்படி தான் என்னுடைய கொடியை நான் உயர்த்துகிறவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ தான் சத்துருக்கிட்டேருந்து தேவன் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் என்ன? சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி, அதாவது கண்ணியம், அல்லது என்ன சொல்லலாம், பெருந்தன்மை. ஆமென். டிக்னிட்டிக்கு என்ன சொல்லலாம்? கண்ணியன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லலாம். இந்த பெருந்தன்மையில் நான் எப்படி என்னுடைய கொடியை உயர்த்த முடியும்? நான் முன்பே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். முன்னாடி நான் ஒரு இதில் வேலை செய்கிற போது, வாரணவாசிங்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு பஸ்ஸில் வருவோம். பஸ்ஸில் வருகிற போது அந்த டிக்கெட்டு கொடுத்தவர் கண்டக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 10 ரூபாய் நம்ம மீதின்னு நினைக்கிறேன். அந்த 10 ரூபாய்க்கு அவர்கிட்ட 5 ரூபா எனக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு 5 ரூபா கொடுக்கணும், இன்னொரு பையனுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, 10 ரூபாயை கொடுத்து நீங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கங்கன்ட்டார். என்கிட்ட சில்லறை இல்லை, நீங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கங்கன்ட்டார். அந்த பையன் கீழப்புலூரில் இறங்கணும், நான் இங்கே இறங்கணும். அப்போ அது வரையிலும் பார்த்தா ஒன்றும் நடுவில் அவருக்கு அது வரையிலும் யாருமே சில்லறை கொடுக்கல, அதனால் 10 ரூபாயை கொடுத்து விட்டார். இப்போ அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த 10 ரூபாயை நான் அந்த பையன்கிட்ட கொடுக்கறதா நான் வச்சுக்கிறதா? அப்புறம் நீ கொடுன்னு அந்த பையன்கிட்ட சொல்ல, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்படி இருக்கிற போது, தம்பி உனக்கு 5 ரூபா நான் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார், கீழப்புலூரில் இறங்கினோன்னா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குது, அதில் அந்த பையன் பேர் என்ன சொன்னான், எனக்கு மறந்துடுச்சு. அந்த பேரை சொல்லி நீங்கள் எப்போ வர்றீங்களோ அன்றைக்கி அந்த 5 ரூபாய் கொடுத்துருங்க, ஏன்னா நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டான். சரின்னு வந்தாச்சு. ஒரு நாள் அதே போல் கீழப்புலூரில் இறங்கி இதுக்காகவே அந்த பெட்டி கடைக்கு போய், அப்பா இந்த பையனை தெரியுமான்னு அந்த பையன் பேரை சொன்னேன். சொன்னோன்னே தெரியுங்களே அப்படின்னா, அந்த பையன்கிட்ட இந்த 5 ரூபா கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. இந்த பையன் யார் அப்படின்னேன். இந்த பையன் நாங்கள் இங்கே மோளம் கொட்டுற பையன் அப்படிங்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரணமாக மோளம் கொட்டுற பையன் எனக்கு 5 ரூபாயை விட்டுட்டு போகிறான். எனக்கு ஆனால் பெருந்தன்மையா நீ இந்த 10 ரூபாயை வச்சுக்கடா அப்படின்னு எனக்கு சொல்ல மனசு வரல. ஹல்லேலூயா. இதுதான் டிக்னிட்டி. இப்போ ஆண்டவரை நான் எப்படி காண்பிக்கிறது? ஹல்லேலூயா. நான் அந்த 10 ரூபாயை நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தானே நான் ஆண்டவரை நான் உயர்த்த முடியும். ஆமென்.
எனக்கு அந்த மனசு வரலையே, அந்த 5 ரூபாய்க்கு மனசு வரலையே. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் அதுதான் சொல்லுது. அந்த கொடியை உயர்த்துகிற காரியங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்குது. அது சிம்பிள் எப்படி உயர்த்தணும் அப்படின்னா, அந்த டிக்னிட்டி, உன்னோட கண்ணியம், ஒரு பெருந்தன்மை, ஹல்லேலூயா, விட்டு கொடுக்குற பெருந்தன்மை இருக்கணும். ஆமென். ஒரு காசுக்காக இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் தேவனை நீ உயர்த்துகிற காரியத்தில் எப்படி இருக்கணும்? நீ விட்டு கொடுத்தீன்னா தேவன் அங்கே உயர்வார். ஹல்லேலூயா. அதை உயர்த்துகிற காரியத்தில் தேவனை அப்படி தான் கொடியை உயர்த்தணுங்கிறார். ஆமென். இங்கே லூக்கா 9:53 55 வரையிலும் படிப்போமே. லூக்கா 9:53 55 வரையிலும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 முதல் 55ஆம் வசனம் வரை. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. ஆமென். போதும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊருக்குள்ளே போனால் ஒருத்தனோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளே வர விடமாட்டேங்கிறான். இப்போ அந்த சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் சீசராகிய யாக்கோப்பு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, ஏன் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சம்மதமா? ஹல்லேலூயா. அப்படின்னா இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஹல்லேலூயா. சும்மா சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? அந்த சீடர்களுக்கு இப்போ நினச்சா வானத்திலேருந்து அக்னியை இறக்க இவங்களால் முடியும். அதனால தான் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க. எலியா செஞ்சது போல் நாங்களும் இப்போ செஞ்சு உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களை ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான்ல, எல்லாத்தையும் அழிச்சு விட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்கிறார். என்ன ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது? ஹல்லேலூயா. அது உங்களுக்கு புரியலையா? ஆமென். எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பெருந்தன்மையான ஒரு ஆவி இருக்குமானா அவர் ஒன்றே என்ன பண்ணார்? அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அவங்க அழிக்கும்படியான காரியத்துக்குள்ளாக போகலை. ஆமென். இன்னைக்கு எதை குறித்து நம்ம பார்க்குறோம்? நம்ம இந்த காரியத்தில், அந்த டிக்னிட்டிங்கிற காரியத்தில், அந்த கண்ணியங்கிற காரியத்தில், பெருந்தன்மைங்கிற காரியத்தில் நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொடியை நான் உயர்த்துக்கிறவனாக இருக்கணும். ஒருவேளை அதனால் எனக்கு 10,000 ரூபா நஷ்டமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால் ஒரு காரியத்தினால எனக்கு ஒரு இழப்பு எந்த விதத்திலேயாவது ஏற்படலாம். ஆமென். அந்த இழப்பை நான் தோற்று போனவனாக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே கொடியை உயர்த்துகிறவனாக நான் அந்த பெருந்தன்மையை நான் காண்பிக்கிற போது தான் அங்கே கொடி உயர்த்தப்படும். ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் நஷ்டப்பட்டுட்டேனே, எனக்கு பிரச்சனை வந்ததே, இதனால் மற்றவங்க முன்னாடி நான் குறைஞ்சி போயிட்டேனே என்றபடியாய். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்கறதுக்கு குறைஞ்சி போனது போல இருக்கலாம், ஆனால் சத்துரு வெக்கப்பட்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. சத்துரு வெக்கப்பட்டு போனவனாக இருப்பான். யோவான் 8:7 படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. ஆமென். யார்? அந்த விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு நிற்கிற போது எல்லாரும் என்ன கூடிக்கிட்டானுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோசேயோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்டவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணுங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா என்றபடியாக கேட்குறாங்க. 9வது வசனத்தை படிப்போம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஆமென். உங்களில் யாராவது நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க, நீங்கள் தப்பு செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எறியட்டும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இங்கே அவங்களுக்கு அங்கே வசனம் அதுக்கு தான் சொல்லுது. அதை சொன்ன பிறகு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லா அங்கே நின்னவன் அத்தனை பேருமே தப்பு பண்ணவன் தான். ஹல்லேலூயா. தப்பு பண்ணவன் கல் எறியட்டும்னா எல்லா ஒருத்தருமே அங்கே நிற்கல, எல்லாருமே போயிட்டாங்க.
அடுத்த வசனம் 11வது வசனம் என்ன சொல்லுது? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து முன்னாடியே பார்த்துருக்கோம், திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். இதோட அர்த்தம் என்ன? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படின்னா, அந்த உபச்சார பெண் மேலே யார் தப்பு செய்யாதவங்க கல்லெறியணும்னு சொல்லுகிற போது ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அவ மேலே கல்லெறியறதுக்கு ரைட்டு இருக்குது, ஏன்னா இவர் தப்பு செய்யாதவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்றபடியாய். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொடியை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். எனக்கு ஒருவேளை ஒரு காரியத்தில் மற்றவங்களை தண்டிக்கும்படிக்கான ஒரு ரைட்டே இருந்தாலும், ஹல்லேலூயா, மற்றவங்க மேலே ஒரு காரியத்தில் அவர்களை தண்டிக்கவோ திட்டவோ அல்லது இது பண்ணவோ எனக்கு ரைட்டே இருந்தாலும், ஆமென், ஆனாலும் நான் விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அங்கே வசனம் என்ன சொல்லு? இனிமே இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதே. ஹல்லேலூயா. அவள் அதுக்கப்புறம் திருந்திருப்பாள். அந்த ஒரு காரியத்திலே, அந்த ஒரு வசனத்திலே, ஒரு வார்த்தையிலே அவள் திருந்திருப்பாள். ஆமென். இத்தனைக்கு இதே இது அவர் கல்லெறிஞ்சிருப்பார்னா, எனக்கு ரைட்டு இருக்குன்னு கல்லெறிஞ்சிருப்பார்னா அங்கே அவள் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமென். அப்போ நான் எப்படி என்ன கொடியை உயர்த்துக்கிறவனாக இருக்கணும்? ஹல்லேலூயா. எனக்கு ரைட்டு இருக்கிற போதும் தானே, சிலரை தண்டிக்கும்படியான காரியங்கள் இருக்கும் போதும் தானே, நான் விட்டு கொடுக்கிறவனாக இருக்கிற போது தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேச கொடியை நான் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இதனால தானே சத்துரு அவன் ஓடி போகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அடுத்த 5வது பாயிண்ட், இது சிம்பிள் ஆஃப் பீஸ், ஒரு சமாதானத்தின் கொடி. ஆமென். இது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு கொடியாக இருக்கிறது. லேவியராகமம் 9:4 பார்ப்போம். லேவியராகமம் 9:4. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சமாதான பலிகளாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்றான். ஆமென். கவனமாக பார்ப்போம். சமாதான பலியாக ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடாவை எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தரிசனமாகணும்னா ஒரு சமாதான பலி என்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சமாதான பலிக்கு நான் எந்த கிரயத்தை கொடுக்குறவனாக வேணாலும் இருக்கலாம். காளையை கொடுக்கலாம், ஆட்டுக்கடா கொடுக்கலாம், என்ன, இது பழைய ஏற்பாடு காலம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நான் பலினா என்ன, அது ஒரு வேளை நமக்கு வலியாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்வதனால நமக்கு வலியாக கூட இருக்கும், அதுதான் பலி. அதை நான் செய்கிற போது வேதம் என்ன சொல்லுது? இந்த சமாதான பலியை நீ செய்கிற போது, ஒருத்தரோட சமாதானம் ஆகிறது மிக மிக எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப என்னால் முடியல, அவங்கள மன்னிக்கவே முடியல, அவங்க செஞ்ச துரோகத்துக்காக, அவங்க எனக்கு செஞ்ச பலவிதான பிரச்சனைக்காக என்னால் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற அந்த வலியோடு, அந்த வலியை ஒரு சமாதான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு தரிசனமாவார். ஆமென். தேவன் உங்களுக்கு தரிசனமாவார். அப்போ இந்த நேசக்கொடியை நான் உயர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பலி செலுத்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. வசனம் புதிய ஏற்பாடில் என்ன சொல்லுது? மத்தேயு 5:23-24 படிப்போம். மத்தேயு 5:23-24. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பின்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சகோதரன் எனக்கு இதாக இருக்கிறவங்க
ஏதோ மனசு தாங்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கல. ஹல்லேலூயா. எப்படி? நீ அவங்களோட தவறு விதமாக நீ நினைக்கல, நீ நல்லா தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த என் மேலே ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவே நீ என்ன பண்ணணும், உன் காணிக்கை வச்சுட்டு முதல்ல அவங்களோட போய் சமாதானமாகும். ஹல்லேலூயா. இங்கே அந்த பழைய ஏற்பாடு லேவியர் வசனத்துக்கும் இதுக்கும் பார்க்கணும். லேவியர் 9:4 என்ன சொன்னது, அந்த சமாதானியை செலுத்துகிற போது, சமாதான பலியை செலுத்துகிற போது தேவன் தரிசனமாவார். இங்கே புதிய ஏற்பாடில் என்ன சொல்லுது, என்னை பார்க்கவே வராத, முதல்ல சமாதானமாக அப்புறம் என்னை பாருங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சமாதான பலிங்கிற இந்த நேச கொடியை நான் உயர்த்துக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அந்த கொடியை நான் உயர்த்துக்கிறவனாக, ஹல்லேலூயா, அதுக்கு ஒருவேளை அது மிகவும் பலிங்கிற காரியத்தில் ஒரு வலியை கொடுக்கறதாக இருக்கலாம், இழப்பை கொடுக்கறதாக இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என் வாழ்க்கையில் தரிசனமாகிறாரே, அது எல்லாவற்றையும் மேலானது. அவர் எல்லா காரியத்திலும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரே, மற்றவர்களெல்லாம் வெட்கப்படும்படிக்கா தேவன் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரே. ஆமென். அதுதான் எனக்கு முக்கியம். ஆமென். ஆகவே இந்த காரியம், கொடியை உயர்த்துகிற காரியங்கிறது எப்படி ஒரு அடையாளமாக, ஒரு சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நான் எப்படி என் கொடியை உயர்த்துவேன் அப்படிங்கிற காரியத்தில் ஒரு சமாதானத்தின் வழியாக நம்ம அந்த கொடியை உயர்த்துகிறவர்களாக இருக்கலாம். அடுத்தது சிம்பிள் ஆஃப் சைன். அதாவது இதுக்கும் அடையாளங்கிறதுக்கும், தமிழில் அடையாளங்கிறத நம்ம என்ன பண்ணோம், அது சிம்பிள்னு சொல்லலாம், இங்கே சைன்னு சொல்லுது. இதுக்கும் ஒரு அடையாளம் தான். ஆமென். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கொடி எல்லாருமே கொடியை தூக்கிக்கிட்டு போகலாம். ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரே கலரோ ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த சைன்ங்கிறது ஒரு சிம்பிள்ங்கிறது, சிம்பிளோடு இருக்கிற கொடி. சிம்பிளோடு இருக்கிற கொடினா ஏடிஎம்கேயும் கொடி வச்சுருக்குது, டிஎம்கேயும் கொடி வச்சுருக்குது. ஆனால் இதில் வேறு ஒரு சிம்பிள் இருக்குது, அதில் வேறு ஒரு சிம்பிள் இருக்குது. ஆமென். இதுதான் முக்கியமானது. ஹல்லேலூயா. எந்த சிம்பிள் அதில் இருக்குது. ஆமென். இன்னும் சொல்லப்போனால் என்ன, செஞ்சிலுவை சங்கத்திலலாம் அந்த கொடி ரெட்டு கிராஸ் போட்டிருப்பாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த ரெட்டு கிராஸ் இருந்தால் இது என்னங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தெரியும். ஆமென். எதை குறிக்குது அப்படிங்கிறத அது தனிப்பட்ட முறையில் நம்மளோட பேசும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான கொடி தான் நமக்கு தேவை. இது எப்படி இருக்கும், இது எப்படிப்பட்டதான கொடி நம்ம வாழ்க்கையில், இது எப்படிப்பட்டதாக இருக்கும். 2 ராஜாக்கள் 4:9 பார்ப்போங்கமே. 2 ராஜாக்கள் 4:9. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். அந்த சுனேமியால் அந்த ஊருக்காரி என்ன பண்ணுறா, நம்மள்கிட்ட வந்துட்டு போகிறாருல்ல ஒருத்தர், அவரை நான் பார்த்தா பரிசுத்தவான் போல தெரியுதுங்கிறா. ஹல்லேலூயா. இதுதான் சைன், இதுதான் ஒரு சிம்பிளாக இருக்கிறது. ஆமென். அவரை பார்த்தாவே எனக்கு பரிசுத்தவான் போல தெரியுது அப்படிங்கிறா. ஆமென். இன்றைக்கி அதுதான் நம்மள்கிட்ட தேவை. ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 4:42 படிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். அது சமாரியா பெண். அவள் போய் ஊரெல்லாம் சொல்லிட்டா, இவர் ஒருத்தர் வந்திருக்கிறார், இவர் யாருன்னு தெரில, தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது என்றபடியா அவள் போய் சொன்னபோது அவளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிஞ்சது மட்டும் இல்லை, அங்கே சொல்கிறாங்க, அந்த சிறியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம்ங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் கொஞ்ச நேரம் பேசினது தான். ஆமென். அங்கே என்ன சொல்கிறா, அவர் உபதேசத்தை கேட்டோம், அந்த உபதேசத்தை கேட்ட போது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துங்கிறாங்க. யார்? ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நான் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவேன் அப்படிங்கிற காரியத்தில், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற காரியத்தில் தேவன் எந்த இடத்துக்கு நம்ம போய் நின்னாலும் சரி, நம்ம பேசினாலும் சரி, இவங்க யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இவங்க எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென். தேவன் அதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய செயல்னாலும் சொல்லுனாலும் ஆமென் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அந்த கொடியை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். இப்படி செய்கிற போது அந்த எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் கூட விலகி ஓடுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளில் இதை தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். கடைசியாக இது சிம்பிள் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் அடையாளம். ஆமென். இது சந்தோஷத்தின் அடையாளம். நீங்கள் பார்த்துருக்கலாம், சில இடத்துல ஒரு ஃப்ளைட்லேருந்து பெரிய தலைவர்கள் யாராவது இறங்கி வர்றபோது மக்கள் ரெண்டு ஓரமும் இருந்து ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுவாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு சந்தோஷத்தை காண்பிக்கும்படிக்கா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கையில் ஒரு சின்ன கொடியை வச்சு அந்த கொடியை அசைக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கிறது. ஆமென். இந்த வருகைக்கு என் கொடியை நான் உயர்த்துகிறவனாக இருக்கணும், நான் அசைக்கிறவனாக இருக்கணும். அதுக்கு நான் தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிற போது, ஹல்லேலூயா, அவர் வருகையை நான் எதிர்நோக்கி இருக்கிறவனாக இருக்கிற போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பிரியப்படுவராக இருக்கிறார். சங்கீதம் 122:1 படிப்போம். சங்கீதம் 122 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். மகிழ்ச்சியாக இருந்தேன்னா அந்த கொடியை உயர்த்துகிற காரியம். நான் கொடியை உயர்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே எப்படி இருக்கணும், நான் சபைக்கு போகிறேன்னாவே எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி இது ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், ஆண்டவரை வந்து நான் ஆராதிக்க போகிறேன் என்றபடியா நான் அதில் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கணும். அந்த காரியத்தை கேட்கிற போதே சந்தோஷப்படுகிறவனாக இருக்கணும். இப்படி தான் தேவனுக்கு முன்பாக அவர் கொடியை நம்ம உயர்த்துகிறவர்களாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய நாமத்தினாலே நாம் கொடியை உயர்த்துகிற காரியத்தில் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இட் இஸ் எ சிம்பிள். அடுத்தது சிம்பிள் ஆஃப் விக்டரி, வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது சிம்பிள் ஆஃப் செப்பரேஷன், ஒரு தனித்துவம் வாய்ந்ததுங்கிறத பார்த்தோம். அடுத்தது சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி, ஒரு கண்ணியம் பெருந்தன்மை உள்ளது என்றபடியாய். சிம்பிள் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அடையாளம் என்றபடியாய். சிம்பிள் ஆஃப் சைன், கொடியை அப்படியாய் நம்மளை தனிப்பட்ட முறையில் நம்மளை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற போது தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம கொடியை உயர்த்தும் போது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற போது தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இன்னும் யாத்திராகமம் 17:11 பார்ப்போம். யாத்திராகமம் 17:11. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமென். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொண்டான். ஆமென். இது எதுக்கு பார்க்குறோம், உங்கள் கொடியை உயர்த்துகிற காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டுவீர்கள். ஆனால் ஆராதனையில் வேலை கூட தினேஷ் சொன்னாப்புல, என் கையை இப்படி வச்சிருக்கிற போது அது நான் இயந்திர காரியமாக இருந்தது, உயர்த்துகிற போது தேவனை உயர்த்துகிற காரியமாக இருந்தது, தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த கொடியை எந்த மாதிரி உயர்த்துகிறேன், இங்கே வசனம் என்ன சொல்லுது, மோசே தன் கையை இறக்குகிற போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்படின்னா நான் இன்னைக்கு என் கொடியை நான் தாழ்த்தினேன் அப்படின்னா சத்துரு என் மேலே ஆதிக்கம் கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆமென். சத்துரு எதிர்த்து நம்மளை சத்துருவுக்கு எதிராக நான் உயர்த்துகிற போது மட்டும்தான் அவன் பயந்து ஓட முடியும். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த உயர்த்துகிற காரியத்தில் நான் எப்படி இருக்கேன். இன்னும் யோவான் 3:14-15 படிப்போம். யோவான் 3:14-15. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும்
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா, நீ கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கா அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சர்ப்பம் எப்படி அங்கே உயர்த்தப்பட்டது போல அங்கே இருந்தவங்க எல்லாம் அதை அப்போ நோக்கி பார்த்து பிழைத்தார்களோ, அப்படியா இன்னைக்கு வரப்போகிற பிரச்சனையிலிருந்து நீ பிழைக்கும்படிக்காய், நீ தப்பிக்கும்படிக்காய், அந்த நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காய், நீனும் உன் குடும்பமும் தப்பிக்கும்படிக்காய் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும். ஆமென். ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு செயல்லையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் வீட்டில் உங்களுக்குள்ள ஆமென் நல்லா முட்டி போட்டு ஆண்டவரை உயர்த்தணும். எவ்வளோ நேரம் நீ உயர்த்துறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். ஆமென். எல்லாவற்றையும் தப்புவிக்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி உயர்த்துகிறவனாக இருக்கிறேன்? ஆமென். எந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது? சகரியா 4:6. சகரியா 4:6 என்ன சொல்லுது பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நீ சத்துருக்கு எதிராக போராடுகிற காரியத்தில் உன் பலத்தை பயன்படுத்தணும்னு நினைக்காத, உன் பலத்தையோ பணத்தையோ பயன்படுத்தணும்னு நினைக்காத. அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆவியானவரால் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவரை நான் உயர்த்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய துணையோடு தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உயர்த்துகிற போது நான் ஜெயம் பெற முடியும். இல்லைன்னா சாத்தானுக்கு தெரியும். ஆமென். எப்போ? அப்போஸ்தலர் நடபடி 19:15 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 19:15. அப்போஸ்தலர் நடபடி 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. ஆமென். எல்லாரும் அந்த கொடியை உயர்த்திட முடியாது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் சொல்லுது, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. அவனை பிடிச்சி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுடுச்சு, துரத்தி விட்டுடுச்சு. ஆமென். சத்துரு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ பார்த்தது போல் அந்த கொடியை உயர்த்துவதற்கு என்னென்ன தகுதியோ அந்த தகுதியில் நான் அந்த கொடியை உயர்த்தினா மட்டும்தான் சத்துரு பயந்து ஓடுவானே ஒழிய, இயேசுவின் நாமத்திற்கு வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது பாதாளத்தில் உள்ளது அத்தனையும் மண்டியிடுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி நீ சொன்ன அப்படின்னா அதுக்கு பவரே இருக்காது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை எப்படி? ஆமென். உன் வாழ்க்கை எப்படியா இருக்குது? அந்த கொடியை உயர்த்துவதற்கு நீ ஒரு அடையாளமாக இருக்கிறியா? ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கிறியா? ஒரு தனித்துவ வாழ்க்கை, செப்பரேஷனுங்கிற அந்த வாழ்க்கை இருக்குதா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனாக இருந்துக்கிட்டு அந்த கொடியை உயர்த்தணும்னு நினச்சின்னா அங்கே வேலை செய்யாது. ஹல்லேலூயா. அது வேலை செய்யாது. ஆமென். சரி, இந்த கொடியை உயர்த்துவதற்கு இன்னும் என்ன ஒரு காரியம் தேவை? இது மிக மிக முக்கியமான காரியம். இதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 149 7-9. சங்கீதம் 149 7-9. சங்கீதம் 149 7 முதல் 9ஆம் வசனம் வரை. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஆமென். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கொடியை உயர்த்துகிற காரியம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? ராஜாக்களை கூட சங்கிலியால் கட்டுவாங்க. எப்படிப்பட்ட மேன்மக்களையாக இருந்தாலும் அவர்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவாங்க. ஆமென்.
எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துவார்கள். ஆமென். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துவாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன புரியுது? ஆமென். அங்கே எஸ்தரில் பார்த்தீங்கன்னா யூதர்களை எல்லாம் ஒரே நாளில் இத்தனை நாளில் எல்லாத்தையும் வெட்டி கொல்லணும்னு ஆர்டர் போட்டான் ராஜா. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில் அந்த ஆர்டர் எல்லாம் அவங்க பக்கம் திரும்புது. ஹல்லேலூயா. இந்த யூதர்கள்லாம் போய் அவங்களை கொல்லும்படிக்காக ஆர்டர் மாறுது. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தும்படியாய். ஆமென். அவங்க மேலே திரும்பும். உங்கள் மேலே இருக்கிறது, உங்கள் மேலே வர இருக்க நியாய தீர்ப்புங்கிற காரியத்தில் யார் யார் எப்படி பேசினாங்களோ அது எல்லாம் அவங்க பக்கமே அவர் திருப்புவார். எப்போ? அவர்கள் வாயில் கர்த்தருடைய உயர்த்தும் துதி இருக்கணும். ஆமென். தேவனை உயர்த்தும்படிக்கான துதியாகிய அந்த வார்த்தைகள் இருக்கிற போது, அந்த கொடியை நீ உயர்த்துகிற போது, ஆமென், அவர்கள் கையில் இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டயம் இருக்கிற போது, வேத வசனம் இருக்கிற போது, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். இன்றைக்கி நாம் எல்லாம் பரிசுத்தர்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் வர போகிற கொடுமையான காரியங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த சத்துருக்களுக்கு விரோதமாக வெள்ளம் போல சத்துரு வருகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றும்படிக்காய் இந்த நாளில் நம்மளை கொண்டு, ஆமென், ஆவியானவர் எப்படி கொடியேற்றுவார்? நம்மளை கொண்டு தான் கொடியேற்றுவார். எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்றபடியாய் நான் எதிர்த்து நிற்கிற போது சத்துரு என்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வரப்போகிறது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாள்லேருந்து நான் தயாராகணும். எப்படி தயாராகணும்? நம்ம கடைசி பையில் படித்த வசனத்தின்படியாய் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கணும். அதே போல் நம்ம பார்த்த வசனத்தின்படியா இது இருந்தாலும் என்ன பண்ணணும்? தைரியமாக நிற்க தெரியணும். தேவனுக்காக ஒரு அடையாளமாக நான் நிற்கணும். ஆமென். நான் பயந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். நான் முன்பே சொன்னது போல், அந்த சாம்வேல் கமலேசனை போல், அந்த மிலிட்ரியில் இருந்த அந்த அதிகாரியை போல், நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற காரியத்தில் உலகத்துக்கு தெரியலாம். உலகம் பார்க்குற போது இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையுமே இழந்துட்டார் என்றபடியாக நினைக்கலாம். தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அவர் ஒருத்தர்னால எல்லாவுடைய சத்துருக்களும் தலையும் தானே கீழே தொங்கப்பட்டு தான் அன்னைக்கு. ஆமென். அவர் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் தைரியமாக நிற்கிற போது, ஆமென், இது ஒரு சிம்பிளாக விக்டரி, ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்குது. ஆமென். அந்த வெற்றியின் அடையாளத்தில், ஆமென், அந்த ஜெமிமா போல, ஹல்லேலூயா, முடியாத வேலையிலும் பலவீனமான நேரத்திலும் ஆண்டவரை விட்டுடவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு செய்வார், தேவன் என்னை தூக்கி எடுப்பார், ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்றபடியா நான் நிலைச்சி நிற்கிற போது தான் தேவன் நம்மளை உயர்த்த முடியும். ஆமென். தேவனுடைய கொடியை நான் என்னுடைய பலவீனமான நேரத்தில் உயர்த்தி பிடிக்கிற போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடி ஏற்றுவோம் என்றபடியாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் நிச்சயமாக எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.